மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிஓவில் இப்போ வந்து புதுசாக ஒரு பிளான் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த லான்ச் பண்ண பிளானில் இப்போ வந்து ஃப்ரீ பிளான் அண்ட் வந்து அப்கிரேடட் பிளான் சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. இதில் ஃப்ரீ பிளானில் வந்தவங்க ஷேர் அண்ட் ப்ரமோட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போவீங்க. அதே வந்துட்டு நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே மூவ் ஆகிடுவீங்க. சரி, இதில் வந்து நீ 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த 2 பிளான் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பிளானும் இருக்குது. அதில் இன்னொரு தனி கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, நார்மலாக ஓல்டு மெம்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ வந்துட்டு ப்ரொமோஷன் டீமில் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஒரு தனி கேட்டகரியை வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒர்க்கே இல்லாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஃப்ரீ பிளான். ஃப்ரீ பிளானை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எஸ்பிஓவில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. யாராவது எக்ஸிஸ்டிங் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அதாவது ஓல்டு மெம்பராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க தான் உங்களால் ரெஃபர் பண்ண வைக்க முடியும். அப்படி ரெஃபர் லிங்க் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா ஷேர் அண்ட் ப்ரமோட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே உள்ளே வருவீங்க. இந்த பிளானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ கிடையாது, ஜஸ்ட்டு வந்து இது ஒரு டெமோ பிளான்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி எஸ்பிஓலையும் வந்து ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். 10 டேஸ் ஒர்க் பண்ணி ஒரு 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட், அதாவது டெமோ பிளான், ஷேர் அண்ட் ப்ரமோட். சரி, இது எதுக்காக வச்சுருக்காங்க? நார்மலாக வந்துட்டு இது வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைரியமாக ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பிளான் வந்து ஒரு ட்ரையல் பிளான் மாதிரி டெமோ ஐடியா வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. டெமோ பிளானோட வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 months தான் வந்துட்டு வேலிடிட்டியே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். இது வந்து அவங்களா வந்து இது பண்ணுறது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 monthsல நீங்கள் வந்துட்டு 6500 கட்டி நீங்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கணும் அஃபிலியேட் பிளானுக்கு. அப்படி ஆகலை அப்படின்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பழைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்களே, உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே திருப்பி நீங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. பேன் கார்டு ஆல்சோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுத்து மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் யாராவது ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க அப்படின்னா 2 monthsக்குள்ளே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஓவில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அப்கிரேடட் பெனிஃபிட்ஸ். ஆமாம், இப்போ வந்து நம்ம அப்கிரேட் ஆகிறோம். அப்கிரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி பார்த்தா நீங்கள் 6500 பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு மேலே டபுள் மடங்கு தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு திருப்பி தராங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6500 கட்டின உடனே உங்களுக்கு வந்து வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த வெல்கம் கிட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ பண்ணுறேன் என்னென்ன உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3000 ஒர்த்தில் உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து வெல்கம் கிட் ஸ்டாக் அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனை வந்து மெயிலில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்களாக சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்களே வாங்கிக்க முடியும். அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணதுலேருந்து 10 நாளில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பைமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது இ-காமர்ஸ் வெப்சைட் தான். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 7000 ஒர்த்துள்ள கூப்பன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் 7000 ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். 7000 ஒர்த்துள்ள ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியாது, மொத்தமாக செலவு பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னா, மாதத்தில் ஒரு 1000 நீங்கள் வந்துட்டு மளிகை ஜாமானம் வாங்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மளிகை ஜாமானத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த கூப்பன் கோட்லேருந்து மைனஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 1000 250 அப்படிங்கிற இதில் வந்து மைனஸ் ஆகும், சரிங்களா? ஸோ ஒரு நீங்கள் எவ்வளோ இதுக்கு நீங்கள் அது ஒரு 10,000 வாங்குறீங்க அப்படின்னா 2500 நீங்கள் மிச்சம் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கூப்பன் பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அதே வெப்சைட்டில் பைமோட்டோ அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேயும் ஆகட்டும், இல்லைனா வெப்சைட்லேயே ஆகட்டும், அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 6500 நீங்கள் பே பண்ணி உள்ளே வரும்போது நீங்கள் வந்து அஃபிலியேட் பிளானுக்கு அப்படி சேஞ்ச் ஆகிடுவீங்க. அஃபிலியேட் பிளானில் வந்துட்டு நீங்கள் 3 மாதம் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2010 உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அது 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 3 மாதம் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணுறதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 3 மாதம் அப்படிங்கிறத 90 நாள் அப்படிங்கிற கணக்கு வரும். இந்த 3 மாதமும் நீங்கள் வந்து 2010 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது இது வந்து ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லுவோம் எஸ்பிஓவில். சரி, 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 3 மாதத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் 2010 வாங்கிட்டு இருக்கீங்களா, அது அப்படியே ட்ரிபிள் மடங்காக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து
7600 சில்லற சம்திங் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறத நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் எஸ்பிஓவில் மந்த்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டில் 2000 வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வித்ரா கொடுத்து வித்ராவல் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகி நீங்கள் வித்ரா கொடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து உடனே வித்ரா எடுத்துக்க முடியும். நீங்கள் கொடுத்ததுலேருந்து 10 நாளில் உங்களுக்கு வந்து வித்ராவல் வந்துடும். அது நியூ மெம்பருக்கு மட்டும். ரெஃபரல் இன்கம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பரை ஃப்ரீ ஐடியிலேருந்து அஃபிலியேட் மெம்பருக்கு வந்து நீங்கள் மாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதுபோக இந்த ரெஃபரல் இதுலேயே வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீக்லி போனஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதில் அந்த ஒரு வீக்லி நீங்கள் வந்து 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 500 ரூபா சேர்த்து கிடைக்கும் ரெஃபரல் இன்கம்லேயே. சரி, உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 பேர்த்த இல்லை, நான் 3 பேர்த்த நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 500 + 250 உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இதில் வந்து 4 பேர் 5 பேர் 10 பேர்த்த வரைக்கும் நான் ஒரே வாரத்தில் என்னால் ரெஃபர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்துட்டு ஒரு 1200 ரூபா கிட்ட உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 வீக்குக்குள்ளே லைக் திங்கக்கிழமையிலேருந்து சண்டே வரைக்கும், சண்டே 12 o'clock வரைக்கும் எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வச்சு அந்த கவுண்ட்டை வச்சு உங்களால் அந்த ரெஃபரல் இன்கம்மை சண்டே வரைக்கும் வந்திருக்கிற கவுண்ட்டை வச்சு உங்களால் அந்த அமௌண்ட் எவ்வளோ ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீக்லி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே உங்களுக்கு உங்களோட ரெஃபரல் வேலெட்டில் ஆட் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த வீக்லி போனஸை வந்து நீங்கள் தான் வந்துட்டு கஸ்டமர் கேரில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இன்ட்ரோ போனஸ், இந்த இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இன்ட்ரோ போனஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் டவுன்லைனில் ஒரு 4 பேர்னாவது ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். அதுவும் அஃபிலியேட் மெம்பராக இருக்கணும். அதுலேருந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 5% கமிஷன் வரும். அப்படி தான் வந்துட்டு இது வந்து இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா இன்கம்னே நம்ம இந்த ஜாப்பில் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த ஒர்க் பண்ண தான் உங்களுக்கும் அமௌண்ட் வரும், கம்பெனிக்கும் அமௌண்ட் வரும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. 20% டிடக்ஷன் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணும்? 0% டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பேமெண்ட் எஸ்பிஓலேருந்து எடுக்கும் போதும் உங்களுக்கு 20% டிடக்ட் பண்ணி பேலன்ஸ் 80% மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து அந்த 20% பிடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த 0% அப்படிங்கிற டிடக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கீழே டைரக்ட் டவுன்லைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? இதுக்கு அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகிருக்கணும். சரிங்களா? இன்ட்ரோ கமிஷன் எப்படி எனேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஆல்ரெடி நான் 4 ரெஃபரல் வச்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு இப்போ வந்து இன்ட்ரோ கமிஷன் எனக்கு ஆட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2 பேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா புதுசாக வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து சேஞ்சஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து அதாவது 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகும். அது போக தான் உங்களுக்கு வந்து இந்த 4 டைரக்ட் டவுன்லைனர்ஸ் இருக்கணும். இது 2க்கும் நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 0% கமிஷன் அதாவது 0% டிடக்ஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி இதுக்கு உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை உங்களுக்கு பேமெண்ட் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து 1 ரூபா கூட பிடிக்காமல் 100% வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நம்பர் 8 பிளான் ஓவரால் கன்க்ளூஷன். நீங்கள் 6500 ரூபா கொடுத்து அப்கிரேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு ஒர்த்துள்ள ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெல்கம் கிட் வந்து உங்கள் அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க வித்தின் 10 டேஸுக்குள்ளே. ரெண்டாவது, பைமோட்டோவில் 7000 ரூபாய்க்கு ஒர்த்துள்ள கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு அதை ஷேர் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். மூணாவது பெனிஃபிட், இதுதான் ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த ஒரு 6500 ரூபா பே பண்ணுறது மூலமாகவே. இதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தே தமிழ்லேயே லேர்ன் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பெரிய கோர்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் லேர்ன் பண்ண முடியும். பட் இதை நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களால் கற்றுக்க முடியும். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மட்டுமே அந்த 6500 ரூபா பே பண்ணுறது மூலமாக இந்த 3 பெனிஃபிட்டையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிரும்.
இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களால் வித்ராவும் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸுக்குள்ளேயே நீங்கள் போட்ட காசையும் எடுத்துட முடியும். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போது, லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் இந்த பிளானை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ பிளானை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், எப்போ வந்து இது க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்கிரேட் ஆகணுமோ அப்கிரேட் ஆகிக்கிங்க. அப்படி இல்லை புதுசாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி சீக்கிரம் அப்கிரேட் ஆகிருங்க. ரெகுலர் இனிமேல் எஸ்பிஓவில் ரெகுலர் இன்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆனில் போட்டு வச்சுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி அப்டேட்டை கூட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா.